ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் ஏப்ரல் 11ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் இருக்கார், மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கார், சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்ப ராசியில் புதன் ராகு சேர்க்கை, அதே சமயம் மீன ராசியில் சூரியன் சனி செவ்வாய் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகக்கூடிய புதன் மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் சனி செவ்வாய் ஆகிய கிரகங்களோட இணைகிறாரு. ஆனால் சந்திரன் தன்னுடைய 2 நாட்களுக்கு உண்டான பயிற்சியை ரெகுலராக பண்ணிகிட்ருக்காரு. இந்த வாரத்தில் அவர் ஏப்ரல் 5ஆம் தேதி சாயந்தரம் 5:28 ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5:28 துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சந்திரனின் இருப்பிடத்தை கொண்டு சந்திராஷ்டமம் மாறுபடுறது. ஏப்ரல் 5 மாலை 5:28 வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். அந்த ஏப்ரல் 5ஆம் தேதி சாயந்தரம் 5:28 சந்திரன் விருச்சிக ராசிக்கு போகிறதுனால மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இதில் சந்திரன் நீச்சஸ்தானத்தை அடைந்து எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லாமல் இருக்கார். இதில் 5ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் குரு பார்வையில் இருக்கார், சுக்கிரன் பார்வையில் இருக்கார். 5ஆம் தேதி சாயந்தரம் விருச்சிக ராசிக்கு வந்ததுனால அவர் நீச்சஸ்தானத்தை அடையிறதுனால விருச்சிக ராசிக்கு வர்றதுனால மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. மேஷராசிக்கு ஆரோக்கிய விஷயம், நிலம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். மனசு அலபாயும். அதே சமயம் ஏப்ரல் 5ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து ஏப்ரல் 8ஆம் தேதி விடியற்காலை 5:54 வரைக்கும் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. இந்த ஏப்ரல் 8 விடியற்காலை 5:54 சந்திரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். ஏப்ரல் 8 விடியற்காலை 5:54 முதல் ஏப்ரல் 10 மாலை 6:04 வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி சாயந்தரம் 6:04 சந்திரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி விடியற்காலை 3:44 வரை நீடிக்கின்றது. ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசி நண்பர்கள் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் சந்திராஷ்டமத்தன்னைக்கு இப்போது மீன ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரைக்கும், மேஷ ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துலேருந்து புதன்கிழமை விடியற்காலை வரைக்கும், புதன்கிழமை விடியற்காலையிலேருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம், வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் உங்கள் சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு நீங்கள் வெளியில் கிளம்பும்போது, உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க, உங்கள் வேலை விஷயமாக போகிறீங்க, அஃபிஷியலாக ஏதோ ஒரு ரீசனுக்காக கிளம்புறீங்க. அன்றைக்கி ஆஃபீஸ் இருக்கும், ஆஃபீஸை ஸ்கிப் பண்ண முடியாது, காலேஜ் இருக்கும், காலேஜை ஸ்கிப் பண்ண முடியாது, இன்டர்வியூக்கு போகிறீங்க, உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமா, அதுவும் நீங்கள் ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக இருந்தீங்கன்னா அன்றைக்கி யாரையாவது ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகிறீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் மக்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சந்திராஷ்டமத்தன்னைக்கு வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு கப்பு தயிர், ஒரு டம்ளரில் தயிர் வச்சுக்கோங்க வீட்டிலேருந்து கிளம்பும்போது. இல்லை நான் வீட்டில் மறந்துட்டேன் சார் அப்படின்னா போகிற வழியில் ப்ரொவிஷன் ஸ்டோர்லேயோ இல்லை பேர் என்ன மில்க் பூத்துலேயோ எல்லா இடத்துலையும் ஒரு கப்பு தயிர் கிடைக்கும். அந்த தயிரை வாங்கி யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு கப்பு மட்டும் வாங்காதீங்க, ஒரு 2-3 கப்பு வாங்குங்க. ஒரு 15 ரூபா கப்பு, 10 ரூபா கப்பு, ஒரு 2 பேர்த்துக்கோ 3 பேர்த்துக்கோ. அது ரோட்டில் யாரையாவது பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணுறவங்ககிட்ட சார் கேர்டு சாப்பிடுங்க, அப்படி தயிர் சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. அவங்க வாங்கி குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நீங்கள் எந்த விதமான மந்திரமோ எந்த விதமான வேறு எந்த விஷயமோ யோசிக்க வேண்டாம். இந்த தயிர் வாங்கி கொடுக்கறதுனால
உங்களுக்கு அடுத்தவர்களால் வரக்கூடிய பாதிப்புகள் அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையினால் அடுத்தவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும் வாய்ப்புகள் குறைந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினால் வரும் பாதிப்புகள் குறையும். இதுதான் இந்த வாரத்துக்கான பரிகாரம். அதாவது சந்திராஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராசிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துலேருந்து புதன்கிழமை காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 3 நாள் 2.5 நாள் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. இதில் கொடுமை என்னென்னா உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். பண விவகாரங்கள், நிலம் சார்ந்த பண விவகாரங்களில் உங்களுக்கு ஏமாற்றங்கள் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த குரு சந்திரன் சஷ்டாஷ்டக தோஷம் ஏற்படுறது, அதாவது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்கும் அந்த மாதிரி வருது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு குறைந்தபட்சம் பண விவகாரங்களில் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். நீங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது நிலம் சார்ந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க, இல்லை வீடு சம்பந்தமாக வீட்டில் பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுடைய அட்வைஸை கொடுக்கறது, ஐடியா கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துலேருந்தே வயிறு உபாதைகள் சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை உறவுகளின் சங்கமம் ஏற்படும், அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துலேருந்தே யூ வில் see the disturbance in your stomach. புதன்கிழமை காலையிலேருந்தே உங்கள்கிட்ட ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஆனால் அந்த நல்ல மாற்றத்தினால் பெருசாக லாபம் இருக்காது. பட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால கஜகேசரி யோகம் ஏற்பட்டதுனால குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அல்லது வேலை சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய பேரம்பேத்திகளுக்கான நேரம் இது. அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அரசாங்க ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது இந்த வாரத்தில். அதுவும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை, 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சந்திரன் உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருப்பார். இந்த தசமஸ்தானத்தில் எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லை, ஆனால் தேய்பிரை சந்திரன் இருக்கார். இதனால் உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்ச, ஏன்னா ராசியிலே சுக்கிரன் இருக்கார், களத்திர காரகன் சுக்கிரன் ராசியிலே இருக்கார். அதனால் அடுத்தவங்க உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் கேட்பாங்க, வேறு வழி இல்லை, பண்ணித்தாங்கணும். ஆனால் இந்த 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி அடுத்த வாளுக்கு உதவி பண்ணுறதுக்குன்னே நீங்கள் உங்கள் வேலையை விட்டுட்டு செலவு பண்ணுவீங்க. இதனால் உங்களுக்கு அலுவலக ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட என்ன வரும்னா, இந்த வாரத்தில் இந்த 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய அட்ராக்ஷன், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆகர்ஷண சக்தி வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் உங்கள் பேரில் கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கான உதவியை செய்வார்கள். இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல உங்களுக்கு நிகர் வேறு யாரும் இப்போ இல்லை. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் நல்ல அந்யோன்யம் பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் விரயஸ்தானத்தில் சனி சூரியன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாதம் பிடிப்பாங்க, நீங்களும் பிடிவாதம் பிடிப்பீங்க. இதனால் மனஸ்தாபம் அதிகரிக்கும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் குடும்பம் சில சமயம் குடும்பத்தில் பிளவு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், மேஷராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், லலிதா சகஸ்ரநாம பாராயணம் தினமும் செய்து வாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், முடிஞ்ச மௌன விரதம் இருங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி முதல் புதன்கிழமை காலையிலேருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமத்துக்கு முன்னாடி வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு பண விவகாரங்களில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்க, அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா இன்றைக்கி நண்பர்கள் சக பணியாளர்களின், இந்த வாரத்தில் நண்பர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் கணவன் மனைவி உறவில், குறிப்பாக குடும்பத் தலைவிகள் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். என்ன சார் இப்படி தான் சொல்கிறீங்க, வாரம் எங்களுக்கு இப்படி தானே இருக்குது அப்படிம்பீங்க. ஆனால் இந்த வாரத்தில் அதுவும் சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிற அன்னைக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் வீட்டில் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பை ஏற்படுத்துகின்றது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நிதானமான பேச்சுக்களை பேசுகிறது நல்லது. சக பணியாளர்களின் உதவி இந்த வாரம் அளப்பரியதாக இருக்கும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு
ஏதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான அமைப்பு ஏற்படுறது. அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கணவன் மனைவி உறவில் நீங்கள் உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். என்ன சார் எல்லாமே நெகட்டிவாகவே சொல்கிறீங்க, எங்களுக்கு எதுவும் வளர்ச்சி இல்லையா அப்படின்னா, அஃபீஷியலாக உங்களுக்கு எல்லாமே வளர்ச்சியாக இருக்கும். அதாவது பொது வெளியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து மோத போகிறது யாருக்கிட்டேன்னா டாப் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் லெவலில் மோதுவீங்க. அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில ரகசிய செலவுகள் ஏற்படும். ரகசிய செலவுகள்னால் உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு, உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள், உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்கள் உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் வார கடைசியில் 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது உங்களுடைய தந்தை வழியில் அல்லது நீங்கள் தந்தைகிட்ட புலம்புறதோ, தந்தை உங்ககிட்ட புலம்புறதோ, இல்லை தந்தை வழி உறவுகளின் தவறான நடவடிக்கைகளால் மன வெதும்பல் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் பெருசாக உங்களுக்கு லாபம் இருக்காது, ஆனால் பெருசாக நஷ்டமும் இருக்காது. ஆனால் மனசு சார்ந்த விஷயங்கள் தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யார் மேலெல்லாம் நல்ல ஒரு பாசம் வச்சுருந்தீங்களோ அவர்கள் உறவு முறையில் உங்களுக்கு தேவையற்ற மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவார்கள். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ள தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், இந்த ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா, தினமும் காலையில் ஆதித்ய ஹிருதயம் படிங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சாயந்தர வேளையில் ஹனுமன் சாலிசா படித்துட்டு வாங்க. உங்களுக்கு சனி சூரியனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அவமரியாதைகள் விலகும். படிக்கின்ற குழந்தைகளுடைய தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவார்கள். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் இந்த வார ஆரம்பத்துல எல்லாம் ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் உங்கள் 5ஆம் இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார். குரு பார்வையில் இருக்கார். அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அப்பவும் குரு பார்வையில் இருப்பார். அதெல்லாம் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதாவது 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி புதன் டு வெள்ளி உங்கள் கூட படிக்கிறவங்க, கூட விளையாடுறவங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே சமயம் இந்த 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தினருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வார ஆரம்பத்தில் உங்களுக்கு குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால 5ஆம் இடத்துல உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் மேன்மைகளை அடைவார்கள். உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. தம்பி தங்கைகள் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வார கடைசியில் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளை பேசி குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுவீங்க. காத்தால என்ன சொல்லிட்டு போவீங்க, இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கிடையாது, யாரும் செலவு பண்ணக்கூடாதுன்னு. சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்களே வந்து இவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு கொடுக்கலான்னு. காத்தால தான்ப்பா சொல்லிட்டு போனேன் அப்படின்னா, அது அப்போ சொன்னேன், அது வேற வாய், இது நார வாய்ங்கிற நீங்களே தப்பாக பேசிட்டு சங்கடப்படுத்துவீங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு சிறு மரியாதை இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் வெளியில் கிடையாது, உங்கள் வார்த்தையில் தான் இருக்காங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத் தலைவர்கள் கணவன் மனைவி உறவில் பெருசாக பாதிப்பு இல்லாட்டினாலும் அக்கம் பக்கத்தினருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரம்மா உங்கள்கிட்ட, பக்கத்து வீட்டுக்கார ஆண்டி உங்கள்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. திடீர்னு நீங்கள் எதையோ சொல்கிறத அவங்க தன்னை தான் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க உங்கள் பேரில் வன்மத்தை ஏற்படுத்திப்பாங்க. இது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வேலைக்கு செல்லும் ஆண் பெண்கள் உங்களுடைய அஃபீஷியலாக மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஓவர் தைரியத்தில் சில விஷயங்களை பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் புலம்பி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்கள் மோதுறது யார் கூட அப்படின்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் கூட. நீங்கள் அரசாங்க பதவியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவியில் சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டம்ங்கிறது வந்து இந்த ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும், நான் சொல்கிறது வந்து மார்ச் 14லேருந்து ஏப்ரல் 14 வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசியல் துறை சார்ந்தவர்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும். அரசாங்க ரீதியாக பதட்டமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. அதுவும் அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகளுடன்
கருத்து மோதல் ஏற்படுத்திக்கிட்டு அவசரப்பட்டு பேப்பர் போடுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வேலையை விட்டுட்டிங்கன்னா அது நஷ்டம் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியிலும் இந்த வாரத்தில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தான தர்மத்துக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம், நிறைய தானம் பண்ணணும். படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒன்றா சின்ன பென்சில்லேருந்து ஆரம்பித்து அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் வரைக்கும், காலேஜ் ஃபீஸ் வரைக்கும் ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு விரயங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா தான தர்மம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் தினமும் காலையில் சூரியனுக்கு கோதுமை மாவில் ஏதாவது ஒரு பதார்த்தத்தை, ஒன்றா கோதுமை மாவு உருண்டை இல்லை கோதுமை கேசரி ஏதாவது ஒன்று பண்ணி காக்கைகளுக்கு போட்டுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதிப்புகள் வராமல் தடுக்கப்படும். கடகராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள்னு பார்த்திங்கன்னா 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும். அந்த நாட்களில் ராசிநாதன் சந்திரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு மனசு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவீங்க, யாரையும் சந்தேகப்படுவீங்க. இந்த வாரத்தில் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவில் தாங்க பிரச்சனையே வருது. கடன் சம்மந்தமாக நீங்கள் ஒரு கடன் வாங்குவீங்க ஒரு பிரச்சனைக்காக, ஆனால் நீங்களே செலவு பண்ணிவிட்டு அதனுடைய அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை துணையிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நாட்களில் இந்த 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து விட்டு பேசுவது நல்லது. அதே சமயம் ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சொத்து வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கிறது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறாரு தன்னுடைய சொந்த வீட்டை. இதனால் உங்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் அழகு சாதன பொருட்கள் வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால ஏதாவது பாதிப்பு வருமா, வேலை விஷயமாக பாதிப்பு வருமானா சிலருக்கு, வெகு சிலருக்கு, ஏன்னா பாதிப்பு ரொம்ப இருக்காது, ஆனால் பல பேர்த்துக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஒன்றா சொந்த வீடு வாங்கிட்டு போவீங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் வேலை விஷயமாக வெளியூர் ட்ராவல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். அதே சமயம் இந்த லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு அஷ்டமஸ்தானத்திலேருந்து. இதனால் உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும், லாபம் ஏற்பட்டாலும், வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்பட்டாலும், உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்தாலும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடமாற்றம் இங்கே சென்னையிலேருந்து மும்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர், இல்லை மும்பையிலேருந்து நாக்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இந்த சேஞ்ச் ஆஃப் பிளேஸ்னால் நீங்கள் ஒரு 2-3 நாள் வேலைக்கு போகாமல், ஆஃபீஸுக்கு போகாமல் பர்சனல் வேலைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய நாட்கள் 8 முதல் 10ஆம் தேதி வரை. அந்த நாட்களில் குரு பார்வையில் வர்றதுனால அந்த நாட்களில் கடன் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை, அதாவது டாக்குமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ் அந்த வாரத்தில் அந்த நாட்களில் பண்ணுவீங்க. நீங்கள் வீடு வாங்கிறதுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காகவோ கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனுக்கான டாக்குமெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய நாட்களாக இருக்கும். உங்களுடைய திருமணத்துக்கு நீங்கள் தான் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் யாரையும் கையேந்த முடியாது. நீங்கள் கடன் வாங்கி தான் பண்ணியாகணும். உங்கள் கூட பிறந்தவங்களோ உங்கள் அப்பா அம்மாவோ உங்களுக்கு இந்த வாரத்தில் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா சுய முயற்சியில் தான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள முடியும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை மாற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த வாரத்தில் சந்திரன் 5ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை குழந்தைகள் விஷயத்தில் அல்லது உடன்பிறப்புகள் விஷயத்தில் சின்ன மனஸ்தாபம் அல்லது தவறான புரிதல் காரணமாக மன வருத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்களில் அவசரப்பட்டு உங்கள் மனசில் இருக்கிறத வார்த்தையாக சொல்லிடாதீங்க. வார்த்தையை ஃபில்டர் பண்ண தெரியலனா உறவுகளுக்குள்ள பகைமை உணர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் அம்பாளை வணங்கி வாருங்கள். அதாவது ராஜராஜேஸ்வரி அம்பாளை வணங்கி வாருங்கள். எந்த சிவன் கோயிலில் இருக்கிற அம்மனையும் வணங்கி வாருங்கள். உங்கள் மனசு லகுவாகும், அமைதி பெறும். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பமே ஒரு குதூகலமான செய்திகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில், உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம்
லாபத்தை பெருகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் உறவுகளால் சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துலேருந்து புதன்கிழமை காலையில் வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறது. அந்த நாட்களில் செலவுகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது விரையாதிபதி நீச்சமாகிறது நல்ல விஷயம். விரையாதிபதி நீச்சமாகிறதுனால செலவுகள் குறையும். அதுவே உங்களுக்கு மன நிறைவை தரும். செலவுகள் குறையிறதுனால என்ன ஆகும்? குடும்பத்தில் வருமானம் ஜாஸ்தியாகிறதோ இல்லையோ சேமிப்பு ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் அஷ்டமஸ்தானத்தில் சனி சூரியன் சேர்க்கை. இந்த நாட்களில் கணவன் மனைவி உறவு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அதுவும் குறிப்பாக சந்திரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் யாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. அந்த நாட்களில் நீங்கள் செலவு கம்மியாக பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களை எல்லோரும் திட்டுவாங்க. அதே சமயம் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். சந்திரன் உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அந்த நாட்களில் உங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் எதிரிகளால் தடுக்கப்படுவதை உணரும் சூழ்நிலை ஏற்படும். ஸோ யார் தடுக்கிறாங்க, அவங்களால உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத நீங்கள் முன் யோசனையோடு செயல்படுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். 6ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகக்கூடிய 10 முதல் 13ஆம் தேதி வரை அந்த நாட்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அது ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள், உங்களுடைய ஆரோக்கியம், உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஆனால் அந்த நாட்களில் வியாபாரத்தில் வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்து தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நிலம் சம்பந்தமாக செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகன வகையில் பெருசாக பாதிப்பில்லை. ஆனால் வண்டி வாகன வகையில் சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் கணவனுடையோ இல்லை மனைவியுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கோவப்படுறீங்க, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வர வேண்டிய பணபாக்கிகள் வராமல் போகிறதுக்கான சூழ்நிலை. அதாவது அதிர்ஷ்டத்தில் வரணும், ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி பண்ணணும்னா வரதை கூட தடுத்துரும். அதனால் இந்த வாரம் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் மிஞ்சுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்குறது ஒன்று ஏமாற்றம் தந்து அதனால் உங்களுக்கு இழப்புகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ படிக்கிற குழந்தைங்க எல்லா கொஷின்ஸையும் படிங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற சிலபஸை ஃபுல்லாக படிங்க. அதாவது இப்போது லீவ் விட்றாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க. லீவ் விட்டால் கூட இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நீட் தேர்வு இல்லாட்டி ஐஐடி என்ட்ரன்ஸ் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. படிப்பில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். ஹயக்ரீவருக்கான மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க. மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு குருவை வழிபட்டு வாருங்கள். தினமும் மெடிடேட் பண்ணுறது நல்லதை தரும். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு. எதுக்கு எடுத்தாலும் பேசுகிறீங்க. நார்மலாக பேசாத ஆள் நீங்கள். அவசரப்பட்டு பேச மாட்டீங்க. 10 வார்த்தை பேசக்கூடிய இடத்துல ஒரு வார்த்தை பேசுவீங்க. 10 பேர் பேசுகிற இடத்துல அவங்க என்னெல்லாம் பேசுகிறீங்கன்ட்டு அப்படியே கிரகிப்பு தன்மையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஆட்கள். ஆனால் இந்த வாரத்தில் அவசரப்பட்டு வார்த்தையை விடுறீங்க. அது உங்களுக்கு ஒரு விதத்தில் பலமாக இருந்தாலும் மறு விதத்தில் பலவீனமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 5 முதல் 8ஆம் தேதி வரை அந்த நாட்கள் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். அதே மாதிரி சந்திரன் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 8 முதல் 10ஆம் தேதி வரை அந்த நாட்களும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். எப்போ பிரச்சனை கொடுப்பார்னா வார கடைசியில் 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளார உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களுடைய சக பணியாளர்கள், உங்கள் கூட படிக்கிற குழந்தைங்க, நீங்கள் ஒரு குழந்தையாக படிக்கிறீங்கன்னா உங்கள் கூட படிக்கக்கூடிய பசங்க, அவங்களால உங்களுக்கு மனஸ்தாபம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கிற இடத்துல நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை பலிகடை ஆக்குவாங்க உங்கள் கூட இருக்கிறவங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படும். நான் சனி சூரியன் சேர்க்கை ஏற்பட்டாலே அது பித்ரு தோஷம். எல்லாருக்குமே இல்லையே, எனக்கு மட்டும் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா,
உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம் உங்களுக்கு யோகாதிபதியான சனி சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயத்தை கூட தடுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார். அதனால் நீங்கள் தான் கன்னிராசி நண்பர்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மீனராசி நண்பர்களும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் கணவன் மனைவி உறவில் உங்களால் நிம்மதியற்ற சூழ்நிலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் திடீர்னு என்ன பண்ணுவீங்க, எனக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு பேப்பர் போடுவீங்க தெரியுமா? அந்த பேப்பர் போடுறது 10ல் குரு பதவி மாற்றம் தரணும். அதனால் இந்த வாரக்கடைசியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அடுத்த ஒரு 2 வாரத்தில் புதிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். லாபஸ்தானத்துக்கு குரு வந்தால் பதவியை கொடுக்கணும், செல்வாக்கு கொடுக்கணும், லாபத்தை கொடுக்கணும், படிப்பில் கெட்டித்தன்மை ஏற்படுத்தணும். அதெல்லாம் ஜூன் மாதம் நடக்கணும்னா இந்த வாரத்தில், இந்த வாரத்தில் நீங்கள் பேப்பரை ரிசைன் பண்ணி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் தங்களுடைய தாய்மார்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை காண்பார்கள். ஆனால் அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் உறவுகள் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் விலகி இருப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்த திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் கடைசி நேரத்தில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் விரயங்கள் ஏற்படணுமே அன்றி அதனால் உங்களுக்கு ஆதாயம் கிடையாது. வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் ஃபாரினுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா கடைசி நேரத்தில் ஸ்கிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றா விசா வராமல் போகும், இல்லை டிக்கெட் கேன்சல் ஆகும், இல்லை ஃப்ளைட்டே கேன்சல் ஆகலாம். உங்களால் அந்த ஃப்ளைட்டே கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும், ஏமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கன்னி ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். ஆனால் அரசாங்க ரீதியாக ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கிறதுல உங்களுக்கு மன வருத்தம் தான் ஏற்படும். ஸோ அதனால் அலைச்சல் இருக்கும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்யணும். அதாவது நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வாருங்கள். குறிப்பாக சூரிய நாராயண பெருமாளை வணங்கி வாருங்கள். முடிஞ்சதுன்னா சத்யநாராயண பூஜை இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மிக நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஒரு சந்தோஷ மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். ராசியிலேருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறார். தசமஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் குரு பார்வையில் இருக்கார். இதனால் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும். கஜகேசரி யோகம். உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பில் ஒரு பெரிய சாதனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்கன்னா அதில் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் பயிற்சி ஆகின்ற 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தசமஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால ஆஃபீஸ் ரகசியங்களை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்கணும். இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2ஆம் இடத்துல சந்திரன் நீச்சம் ஆகும்போதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம், உங்களுடைய ரகசியம் அல்லது உங்களுடைய தொழில்முறை ரகசியம் வெளியில் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நீங்களே உங்கள் வாயால் உளருவீங்க. அதாவது சில விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரகசியம் காப்பதற்கு முயற்சி எடுக்கணும். ஆனால் உங்கள்கிட்ட எது எப்பேற்பட்ட புத்திசாலியாக இருந்தாலும் சரி, சாமர்த்தியமாக இருக்க, நான் யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன், என் ரகசியத்தை நான் பாதுகாப்பேன் அப்படின்னா சந்திரன் 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய நாட்களில் மாதம் ஒரு தடவையாவது வரும். அந்த சமயத்தில் உங்களுக்கு உங்களையும் மீறி உங்களுடைய ரகசியங்களை வெளியில் உளறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உங்கள் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். உங்கள் உடன்பிறப்புகளால் சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அந்த நாட்களில் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் நற்செய்திகள் வரும். அந்த திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெண் குழந்தைகள் தங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கனவுகளை பலிதமாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன் சார், அதில் ஏதாவது இருக்கா அப்படின்னா அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது.
ஆனால் உங்கள் பேரில் சொன்ன ஒரு குற்றச்சாட்டிலிருந்து நீங்கள் நான் நிரபராதின்னு நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். தந்தைக்கு அடிபட்டது, தந்தைக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் ஏற்பட்டு ஏதாவது கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்காருன்னா அவருக்கு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 10 முதல் 13ஆம் தேதி வரை அந்த நாட்களில் உடல் ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குறிப்பாக அந்த நாட்களில் உங்களுக்கு ஏதாவது கடந்த காலங்களில் உடம்புல ஏதாவது வியாதி இருந்துன்னா அந்த வியாதி சம்பந்தமாக ஒரு டாக்டர் ரிவ்யூ போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் வெளியில் அலைச்சலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் இந்த கடைசி 2 நாட்கள் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது வேலை செய்கிற இடத்துல ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள். ரகசியத்தை காப்பதற்கு முயற்சி எடுங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயம் தடுப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. அதாவது ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஒருத்தர் ஃபண்ட் பண்ணுறேன், ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறேன், இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நீங்களே வார்த்தையை விட்டுட்டு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு யார்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன், நான் வாங்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அல்லது காதல் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் இந்த வாரக்கடைசியில் மனஸ்தாபத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டியது சிவபெருமானை வணங்க வேண்டும். சிவபெருமானை தினமும் வணங்கி வாருங்கள். சிவபெருமானுக்கு உண்டான மந்திரங்களை சிவபுராணம் படித்தா ரொம்ப விசேஷம். இல்லாட்டி லிங்காஷ்டகம் படிச்சுட்டு வாங்க. டெய்லி காலையில் லிங்காஷ்டகம் படிச்சுட்டு வேலைக்கு போங்க. இல்லை போகிற வழியில் சிவன் கோயில் இருந்துன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது இடத்துல வில்வ மரம் இருந்துன்னா அந்த வில்வ இலைகளை பறித்து அதை கொண்டு போயிட்டு சிவனுக்கு அபிஷேகத்துக்கோ அர்ச்சனைக்கோ கொடுத்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றலை அந்த சர்வேஸ்வரன் ஏற்படுத்தி கொடுப்பார். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் தன்னுடைய பயணத்தை சந்திரன் துவக்கிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பண வருமானத்தை காட்டிலும் செலவுகள், கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக செலவுகள் ஏற்படும். நீங்கள் செய்யாத சில தவறுகளை இந்த வாரத்தில் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தவங்களுக்காக, உங்களுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்காக, பாவம் அவனை காப்பாற்றுறதுக்காக நான் ஏற்றுக்கிட்டேன். அதே சமயம் உங்கள் உறவுகள் வகையில், குறிப்பாக வாழ்க்கை துணையின் உறவுகள் வகையில், வாழ்க்கை துணையின் உடன்பிறப்புகள் வகையில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்க, உங்கள் கணவரோ மனைவியோ இருக்காங்க, அவங்களுடைய அண்ணன், அக்கா, தம்பி, தங்க உங்களுக்கு மைத்துனர். நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மைத்துனர், நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய குழந்தைனார். இவங்க மூலமாக மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் போய் சொத்து கேட்பீங்க, தரமாட்டேம்பாங்க. இல்லை உங்களுக்கு பணம் வந்திருக்கும், உங்கள் வீட்டுக்காரருக்கோ இல்லை உங்கள் மனைவிக்கோ பணம் வந்திருக்கும். அந்த பணத்தை கேட்டு அவங்க வீட்டில் நிற்பாங்க. அதை நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது எதுக்கு நான் கொடுக்கணுங்கும்போது சண்டை வரும். ஸோ சொத்து பரிவர்த்தனை அல்லது பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சந்திரன் 2ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய வார்த்தைகளால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அந்த நாட்களில் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 10 முதல் 13 உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த 10 முதல் 13 நாட்களில் குழந்தை பாக்கியம், வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய இளம் மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணான செயல்பாடுகளை செய்து படிக்கிற இடத்துல உங்கள் பேரை ஒரு தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வார கடைசியில் அது கூட உங்களுக்கு சாதகமாக அமையும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் சற்று பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுடைய கௌரவத்தை இழக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் காதல் விஷயத்திலோ இல்லை திருமண விஷயத்திலோ அவசரப்பட்டு உங்களுடைய கருத்தை சொல்லிடாதீங்க. பெரியவங்க பேசிக்கிட்டோன்னு விட்டுட்டு போங்க. பெரியவங்க பேசிட்டா உங்கள் பேர் கெட்டு போகாது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே உங்கள் பேரை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படும். அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு
எதிரிகளால் அவமானங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தில் கொஞ்சம், இந்த வாரம் இல்லை, கிட்டத்தட்ட ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும், மார்ச் 14லேருந்து ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது இரத்த காயம் படுற விஷயத்துலலாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக நீங்கள் தந்தை வழியில் உங்களுக்கு சொத்து சம்பந்தமாக ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா உங்களுடைய பங்காளிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்ணன் தம்பி, பங்காளி, பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், அடிதடி சண்டை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் இது ஒரு கலேபரத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்துக்கு படையல் போடுறதோ இல்லை வேண்டுதல் பண்ணுறதோ செய்யுங்க. அதே சமயம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில்கள், மாரியம்மன் கோயில் இருந்ததுன்னா அந்த கோயிலில் வேப்பிலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்கள் மனசும் உடம்பும் அமைதி அடைந்து முன்கோபத்தையும் குரோதத்தையும் தவிர்க்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். லாபஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. எதிரிகளால் உங்களுக்கு அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். கூட இருக்கக்கூடிய உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுடைய நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு மரியாதை காக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனைவியோ கணவரோ வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பணத்தை வச்சு உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுவாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது எதிரிகள் அடங்கி போவார்கள். அதாவது 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளார உங்கள் எதிரிகளே உங்களுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது கணவன் மனைவி உறவில் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் நல்ல அந்யோன்யம் பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய நண்பர்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன், சனி சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறனால அஃபீஷியல் விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் அரசாங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிடிவாதமாக பேசுவீங்க. உங்கள் பிடிவாதம்லாம் அரசாங்கத்துக்கிட்ட செல்லுபடியாகாது. ஏன்னா அரசாங்கம்ங்கிறது ஒரு என்டைட்டி, ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கிட்ட பொதுவாக சாதாரணமாக ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலே நம்மளால் மோத முடியாது. அரசாங்கம் தான் நம்ம நாட்டை ஆளக்கூடிய இடம். அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் மோதினீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். நான் போய் மலையில் போய் முட்டிக்கிறேன் அப்படின்னா முட்டிக்கோங்க, மலைக்கு ஒன்றும் ஆகாது, உங்கள் தலை தான் உடையும். அந்த இடம் கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா அந்த இடம் ஒரு பள்ளமாகுமே தவிர உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். ஸோ அதனால் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல் பதவியில் இருக்கிறவங்ககிட்டலாம் எதிர்ப்புகளை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் அவங்கக்கிட்ட அனுசரித்து போகணும். அதாவது திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், அகலாது அணுகாது தீக்காய்வார் போலன்ட்டு. இது ஜென்டில்மேன் படத்தில், ஜென்டில்மேனும் இல்லை முதல்வன் படத்தில் கூட வரும். என்ன அப்படின்னா, எப்படி நெருப்புக்கிட்ட பக்கத்துலேயும் போகக்கூடாது, தள்ளியும் இருக்கக்கூடாதோ, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணுமோ, அது மாதிரி அரசியலில் இருக்கிறவங்க அரசாங்க அதிகாரிகளிடம் ரொம்ப க்ளோஸாகவும் போகக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப விலகி இருக்கக்கூடாது. அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை அமைத்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மையை ஏற்படுத்தும். இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளினால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பையும் அதனால் கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த வாரத்தில் பெருசாக வியாதிக்கான செலவுகள் இல்லை, ஆனால் உடம்புல ஏதோ ஒரு அசௌகரியம் பில்டப் ஆகிட்டுருக்கு. வரக்கூடிய நாட்களில் அந்த பில்டப் வியாதியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளாகட்டும் அல்லது உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களாகட்டும், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இரட்டிப்பு ஒர்க்லோடு இருக்கும். வீட்டையும் பேலன்ஸ் பண்ணணும், ஆஃபீஸையும் பேலன்ஸ் பண்ணணும். இதில் வேறு இயர் க்ளோசிங் வேறு, எல்லா பொறுப்பும் உங்கள் தலையில் ஒடிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உடல் சோர்வு, ராத்திரி 12 மணிக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து வரா மாதிரி இருக்கும். இதனால் சேஃப்டியும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வாரத்திற்கான பரிகாரம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் அப்படின்னா பைரவர் வழிபாடு செய்யுங்கள். பைரவரை வழிபட்டுட்டு வாங்க. ஊர் காவல் தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த அம்மன், எல்லை அம்மன், இந்த மாதிரி அம்மன் கோயில்கள்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு படையில் போட்டுட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சூரத்தேங்காய் போட்டுட்டு
தினமும் போகிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பை தருவது அந்த ஊர் காவல் தெய்வங்கள் தான். அதனால் பைரவர் வழிபாடு உங்களுக்கு உகந்த உதவிகரமாக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். அஃபிஷியலாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான நேரம் இது. அஃபிஷியலாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வெற்றியே இல்லை. லிட்டலாக சொல்லணும்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் நீங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய மரியாதை இழந்து, கௌரவத்தை குறைச்சி, உங்களுக்கு பதவி இழப்பு ஏற்பட்டு, அதுவும் அரசியல்லாம் உங்களுக்கு ராஜ மரியாதை இருந்தது, அதெல்லாம் போச்சு லாஸ்ட் 10 இயர்ஸில். உங்கள் குடும்பத்திலையும் உங்களுக்கு அவமரியாதை ஏற்பட்டிருக்கும். இப்போ அதெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான நேரம் இது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுடைய தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கார். இது உங்களுக்கு கடன் உதவிகளை கொடுக்கும், தொழில் ரீதியான முதலீடுகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக சந்திக்கணும்னு நினச்ச சில நபர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக தொழில் விருத்திக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள். சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாட்கள் 5 முதல் 8ஆம் தேதி வரை. அந்த நாட்களில் சில தவறான நபர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மனசு சார்ந்த விஷயம் கவலையை ஏற்படுத்தும். உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் மனசு கவலைப்படும். தேவையில்லாமல் எண்ணங்களை ஏற்படுத்திப்பீங்க. உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி நீங்களே சில விஷயங்களை பண்ணுவீங்க. சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருக்கக்கூடிய நபர்களை அல்லது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நபர்களை கொஞ்சம் தரம் தாழ்த்தி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயம் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாட்கள் 8 முதல் 10ஆம் தேதி வரை. அந்த நாட்களில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை மனைவிக்கோ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை. அந்த நாட்களில் இளம் வயது ஆண் பெண்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதாவது ரொம்ப வருஷமாக திருமண விஷயத்தில் தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தடை நிவர்த்தியாகக்கூடிய நேரம் இது. வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஷ்டமஸ்தானாதிபதியான சூரியன் 3ஆம் இடத்துல இருக்காரே அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல சூரியனுக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக இருந்தாலும் பயத்தை கொடுத்தாலும் அந்த பயம்தான் உங்களை வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றி அடைகிறதுக்கான பாதையில் பயணிக்க வைக்கும். கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணான யோசனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் விஷயத்துலையோ இல்லை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இல்லை உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டுருந்தாங்கன்னா அவங்கள திருத்தறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அவங்க விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியினால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் பயத்தில் இருந்த விஷயம் வெற்றியை தரும். இளைய சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில். அதுவும் குறிப்பாக சந்திரன் 12ஆம் இடத்துல தனுசு ராசியில் இருக்கும்போது, அதாவது 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளார இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தந்தையின் ஆரோக்கிய விஷயம் அந்த நாட்களில் செலவுகளை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், இந்த மகர ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில், அதுவும் மலை மேல் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். இல்லது மலையை தூக்கிட்டு இருக்கிற சஞ்சீவ மலையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விக்கிரகம் இருந்ததுன்னா, அந்த கோயில் இருந்ததுன்னா அந்த கோயிலை வழிபட்டுட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா ஏபிடி பஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயரை கூட வழிபடலாம். உங்களுக்கு ஆஞ்சநேயரின் அருள் தான் உங்களை பாதுகாக்கும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்திலேருந்து சந்திரன் டிராவல் பண்ணுறதுனால இந்த வாரத்தில் கடைசியில் 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை உங்களுக்கு கடன் சார்ந்த செலவுகள் இருக்கும், ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு எதிரிகள் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் வார கடைசியில். இது எல்லாமே 10லேருந்து 13ஆம் தேதிக்குள்ளார. ஆனால் இந்த வாரத்து ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா குருவின் பார்வையில் சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள், உங்கள் பையனோ பொண்ணோ இப்போ தான் படிச்சுட்டு இருக்காருன்னா படிப்பில் கெட்டியாக இருப்பார். அவர் படித்து முடிச்சிட்டார், வேலைக்கு ட்ரை பண்ணார்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவருடைய தொழில் வியாபாரம் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க தங்களுடைய உத்தியோக ரீதியான மாற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதில் 6ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாகும் பொழுது, அதாவது 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி,
எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும், கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். உங்களுடைய குடும்பத்தில் அனாவசியமான பேச்சுக்களை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்ப தலைவிகள் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபத்தை சந்திப்பீங்க. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் யாருக்கிட்டேயும் அவசரப்பட்டு உங்களுடைய மனசில் இருக்கிறத கூட பகிர்ந்துக்காதீங்க. உங்கள் பசங்கக்கிட்ட பகிர்ந்துக்கலாம், உங்களுடைய உடன்பிறப்புகள்கிட்ட பேசலாம். ஆனால் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறது நல்லது. இன்ஃபேக்ட் நீங்கள் க்ளோஸாக இருந்தால் கூட உங்கள் கணவரோ மனைவியோ உங்களை விட்டு விலகி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு சங்கடமான ஒரு விஷயம், யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த வேலை சார்ந்த தொழில், வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க, இல்லை பதவியில் இருக்கிறவங்க, அரசு பதவி, அரசாங்க பதவி, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, உங்களுடைய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கும், உங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டத்தை தடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் சற்று நிலம் சம்பந்தமான முதலீடுகளில் நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது நிலத்தில் முதலீடு பண்ணலாம், ஆனால் அதை விற்கணும்னு போனீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமாகும். அதனால் விற்காதீங்க. இப்போ விற்கிறதுக்கு முயற்சியே பண்ணாதீங்க. குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் இந்த வாரத்தில் அலைச்சல் அதிகரிச்சதுன்னா உடம்பு ரீதியாக சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு முதலீடு பண்ணலாம், ஆனால் அதுலேருந்து பணத்தை எடுக்க முடியாது, ஏற்கனவே சொன்னது தான். அதனால் பணத்தட்டுப்பாடு ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். அதனால் வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள், உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள், கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவருங்க, அதுக்கப்புறம் குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த மளிகை சாமான் வியாபாரம் பண்ணுறவங்க, இல்லாட்டி எண்ணெய் போன்ற எண்ணெய் வஸ்துக்களை வியாபாரம் பண்ணுறவங்க, பெட்ரோல் பங்கு வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா தினமும் சுக்கிரஹோரையில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைம் ஒரு சுக்கிரஹோரை, அந்த சுக்கிரஹோரை எப்போ வருதுன்னு பார்த்து அந்த சுக்கிரஹோரையில் இல்லாட்டி சந்திரஹோரையில் கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து வாருங்கள். மகாலட்சுமியின் அருள் கிடைப்பதற்கான உதவிகரமாக இருந்து பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் தடுப்பதற்கும் பணத்தினால் வரும் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகள் விஷயத்திலும், உடன்பிறப்புகள் விஷயத்திலும், வியாபார விஷயத்திலும், பணம் சார்ந்த விஷயங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். கமிட்மெண்ட் கொடுத்துருவீங்க, ஆனால் அதுக்காக கடன் வாங்க வேண்டியது இருக்கும். கூட பிறந்தவங்க அல்லது குழந்தைங்க, அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய குழந்தைகள், அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பங்காளிகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இதில் 5ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 8ஆம் தேதி விடியற்காலை வரை 9ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது நீச்சஸ்தானத்தை அடைகிறார். அந்த நாட்களில் உங்களுக்கு வியாபாரத்தில் சிறு நஷ்டம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்கள் வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் எந்த அரசாங்க முடிவு எடுக்கிறதுலையும் கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவங்க, குறிப்பாக நீங்கள் வியாபாரியாக இருந்தால் இந்த சந்திரன் நீச்சம் அடையும் பொழுது 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை வியாபாரத்தில் சிறு இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்களில் குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய பங்காளிகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படும். நீங்கள் சொத்து பிரிக்கிறதுல உங்கள் அண்ணங்கிட்டையோ தம்பிக்கிட்டேயோ ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா உங்கள் பேச்சுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுவார். அதுவும் குறிப்பாக உங்கள் தம்பியாக இருந்தாங்கன்னா உங்கள் பேச்சுக்கு அடங்கவே மாட்டாங்க. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக எந்த விஷயத்தையும் பேசி உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படாது. லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாட்கள் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி, 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். கூட பிறந்தவங்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தம்பி தங்கைகள் பிடிவாதமாக இருக்காங்க, அவங்க கொஞ்சம் முரண்பட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு அரசாங்க முயற்சி எடுத்தாலும் இழுபறி நிலைமை அல்லது செலவுகள் ஏற்படும். கொடுத்த கடனை சில பேர் கேள்வி கேட்பாங்க அல்லது உங்களை நெருக்குவாங்க, எனக்கு இந்த வாரத்துக்குள்ளே பணம் கொடுன்ட்டு. உங்களால் பணம் கொடுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு வார்த்தை தவறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் வார்த்தை தவறுதல் ஏற்பட்டால் உங்களுக்கு அனாவசியமான அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
குழந்தைகள் விஷயத்தில், அதுவும் திருமண வயசில் பெண்ணோ பையனோ இருக்கான்னா அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் அதிருப்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கூட இருக்கிறவங்கக்கிட்ட எப்படியாவது ஒரு இடத்துல நீங்கள் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், பெண்கள், வேலைக்கு செல்லும் பெண்கள், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட, மேலதிகாரிகள்கிட்ட கவனமாக பேசணும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்க, அந்த வார்த்தையே உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கடல் கடந்த பயணம் அல்லது வெளியூர் பிரயாணங்களில் உங்களுக்கு பண விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதீங்க. அலுவலக ரீதியாக காம்படிட்டர்ஸ் கிட்ட நீங்கள் ஏதாவது டீல் பேசுகிறதுக்கு போகிறீங்க, இல்லை ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போகிறீங்கன்னா அது உங்களுடைய தொழில் வளர்ச்சியை தடுப்பதற்கான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திக்கிற மாதிரி. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வயிறு சார்ந்த விஷயம் அல்லது இடுப்பு சார்ந்த விஷயங்களில் மீண்டும் ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அதாவது மீனராசியில் பிறந்தவங்க இந்த வாரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 7ஆம் வீட்டு அதிபதி புதன் விரயஸ்தானத்தில் இருக்கார் 10ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க ராசிக்குள்ளே வர்றார். இதனால் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுனால சம்மோகன கோபாலனை வழிபடுங்கள். இல்லாட்டி நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, பார்த்தசாரதி பெருமாளை வணங்குங்கள். பார்த்தசாரதியின் அருளின் காரணமாக உறவுகளுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கும் உண்டான வாய்ப்பை அந்த பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.